இங்கிட்டு சப்ஜா சீட் இருக்கும்ல அது ஊற வச்சுருக்கேன். பாதி வாட்டர் மெலனை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த ரோஸ் மில்க்லாம் போட்டு செஞ்சாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு குடிக்கும்போது நடுவில் நம்ம அந்த ஜெல்லி ரோஸ் மில்க் செஞ்சுருந்தோம்ல அதை மாதிரி தான் இது வந்துட்டு பழம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்துட்டு எசன்ஸும் காலி ஆயிடுச்சு. அப்படி நம்ம வாங்கிட்டு வர சொன்னேன்னா அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட கடையில் வந்துட்டு இந்த எசன்ஸ் தான் இருந்துச்சா அதையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாலில் நல்லா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த சப்ஜா சீட் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருந்துச்சு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸு. இன்னும் கொஞ்சம் அந்த சிரப்பை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாட்டர் மெலனை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த இது என்ன சொல்கிறது பாதாம் பிசின் இருக்கும்ல அதையும் ஊற வச்சு போட்டிருந்தாங்க. அது எனக்கு எப்போயுமே சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அப்போதுலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன். அதனால் அதை வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியது தான்.